தினந்தோறும் சதாசிவமூர்த்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அந்த நேரத்திலே இங்கு காட்சி கொடுக்கின்றார் அம்மையப்பனாக என்பது தனிச்சிறப்பாகும். இந்த கிரகங்கள் 3 மட்டும்தான் இருக்கு. உலகம் சிருஷ்டிப்பதற்காகவும் பார்வதிக்கு உபதேசம் பண்ணுவதற்காகவுமே இந்த தலத்தினை சுவாமி தோற்றுவிக்கிறார். ஆக உத்தரகோச மங்கை என்று திருநாமத்தை உடையது. ஏற்கனவே சொன்னோம். கிரகங்கள் இல்லாத சிவாலயம். பரமேஸ்வரனால் தோற்றுவிக்கப்பட்ட ஆகமத்திலே கோட்ட தெய்வங்களோடு சேர்ந்த கிரகங்கள் இல்லை என்றால் அது சிவாலயமாக பூர்த்தியாகும். ஆனால் இத்திருத்தலத்திலே நவகிரகங்கள் கிடையாது. காரணம், உலகம் தோற்றுவிக்கப்படும் பொழுது முதல் பூமியாக இதனை தோற்றுவிக்கின்றார். இதை தோற்றுவிக்கும் பொழுது சூரியன், சந்திரன், பூமி என்று சொல்லக்கூடிய 3 கோள்களை மட்டுமே சுவாமி படைக்கின்றார். அதனால் சூரியன், சந்திரன் உண்டு, நவகிரகங்கள் இல்லாத சிவாலயம். அதனால்தான் இதனை பிரார்த்தனை ஸ்தலமாக முழுமையாக அனுகிரகிக்கிறார். இங்கு சிறப்பு என்னென்னா, தன் வாடா மலர் கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லிட்டார். மனதிலே பக்தியை செலுத்தி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லிட்டார். ஆனால் கிரகங்கள் தோற்றுவிப்பதற்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்ட முதல் ஸ்தலம் சுவாமி தனக்கே உருவாக்கி கொண்டு இங்கே தன்னகத்தை வைத்து கொண்டிருக்கின்றார். சுவாமியுடைய சொந்த கிரகமாக சொல்லப்படுகின்றது. தனிச்சிறப்பானது. அது முழுமையாக பிரார்த்தனை ஸ்தலமான அனுகிரகிக்கிறார். பிரார்த்தனை செய்யுங்கள், மேன்மையாக இருக்கும். மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். நம சிவாய. ஹர ஹர் மகாதேவ்.